Daily. Taste the Daily. செய்திகளை பார்த்து வருகிறோம். தேமுதிகவில் சுதீஷ் மற்றும் விஜய் பிரபாகரனுக்கு பதவி வழங்கியதால் கட்சிக்குள் அதிருப்தி நிலவுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பாக கட்சி வட்டாரங்கள் என்ன தெரிவித்திருக்கின்றன? விவரம். பரிதா, வணக்கம். தேமுதிகவில் தங்களுடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே முக்கிய பொறுப்புகளை போடக்கூடிய காரணத்தால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், தலைவர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபடி மேலே போய் அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக செயல்பட்டு வந்த நல்ல தம்பி அவர் கட்சி தலைமைக்கு கடிதமே எழுதிவிட்டார். என்னை உயர்மட்ட குழுவில் உறுப்பினராக சேர்த்திருக்கிறீர்கள், நான் அந்த பதவியில் தொடர விரும்பவில்லை, என்னை அந்த பதவியிலிருந்து எடுத்து விடுங்கள், இல்லை என்றால் நான் கட்சியிலிருந்தே கூட விலக தயாராக இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு முன்பு பொருளாளராகவும் இளைஞரணி தலைவராகவும் இது போன்று முக்கிய பொறுப்புகளில் இருந்து வந்தவர்களிடமிருந்து பதவி பறிக்கப்பட்டு அவர்களுக்கு டம்மி போஸ்ட் கொடுக்கப்பட்டிருப்பதாக தேமுதிகவில் வட்டாரங்கள் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பல ஆண்டுகளாக உழைத்து வரக்கூடியவர்களை இன்னும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலேயே வைத்துவிட்டு புதிதாக வந்தவர்களுக்கு பதவியும் குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளும் போடப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக அனகை முருகேசன், தேமுதிக என்று சொன்னாலே ஒரு முக்கியமான 5 தலைவர்கள் பெயர் என்று கேட்டால் அதில் நிச்சயம் அனகை முருகேசனுடைய பெயர் இருக்கும். அந்த அளவிற்கு விஜயகாந்த் கேப்டன் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து அவர் ரசிகர் மன்ற காலத்திலிருந்தே பல பணிகளை ஆற்றியவர். விஜயகாந்த் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது அவரும் அவரோடு சேர்ந்து வந்தவர்களில் முக்கிய ஒருவராக இருந்து வந்தார். மற்றவர்களுக்கும் அனகை முருகேசனுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சிறப்பு என்றால், இவர் ஒருபடி மேலே போய் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் சொன்னதை அன்றைக்கே சொன்னவர். 2005ஆம் ஆண்டே கேப்டன் விஜயகாந்த் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரும் வரை நான் என் காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 ஆண்டு காலம் அந்த சபதத்தை அப்படியே வைத்துக் கொண்டவராக இருக்கக்கூடியவர். கேப்டன் விஜயகாந்த் இறக்கும் தருவாயில் கூட அவர் இன்னும் செருப்பு போடாமல் தான் இருந்து வந்தார். இடையிலே அவருக்கு சுகர் வந்து விட்டது. நமக்கு தெரியும், சர்க்கரை வியாதி வந்தால் முதலில் கால் பாதங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். செருப்பு போட்டுக்கொண்டே நடப்பது கூட கடினமான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய முடிவிலே, தன்னுடைய சபதத்திலே உறுதியாக நின்றவர் அனகை முருகேசன். கட்சிக்காக பல லட்சங்களை செலவு செய்தவர் என்றும் தேமுதிகவிலே குறிப்பிடுகிறார்கள். அதே போல தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் கொடிக்கம்பம், 100 அடி கொடிக்கம்பம் இருக்கிறது, அந்த கம்பத்துக்கு கூட முழு செலவை ஏற்றுக்கொண்டவர் அவர் என்றும் தகவல் குறிப்பிடுகிறார்கள். பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் செலவு செய்த பல தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக விழுப்புரம் வெங்கடேசன் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைந்த போது சுமார் 2000 பேரை அழைத்து சிக்கன் மட்டன் பிரியாணி போட்டு விருந்து வைத்தவர். அந்த அளவுக்கு கட்சிக்காக அர்ப்பணித்து அந்த கூட்டணியை மகிழ்ச்சியாக வரவேற்றவர். தேமுதிக இனி ஏற்றம் காண போகிறது என்றெல்லாம் உற்சாகமாக பேசியவர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக உழைத்து வரக்கூடியவர். அவர் இன்னும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலே தான் இருக்கிறார். இந்த பொதுக்குழுவில் கூட, தர்மபுரியில் நடைபெற்ற இந்த பொதுக்குழுவில் கூட மேடையில் பேசிய பலரும் வெளிப்படையாகவே வலியுறுத்தினார்கள். வெங்கடேசன் போன்றவருக்கெல்லாம் இன்னும் உயர் பதவி கொடுக்க வேண்டும், அவரை இன்னும் மாவட்ட செயலாளராக வைத்திருப்பது சரி கிடையாது என்றெல்லாம் வெளிப்படையாகவே பேசினார்கள். அந்த அளவிற்கு அவரும் ஒரு அதிருப்தியில் இருப்பதாக சொல்கிறார்கள். நடிகராக இருந்த மீசை ராஜேந்திரன் அவரும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், தேமுதிகவில் ஆரம்ப கட்டத்தில் பொருளாளராக இருந்தவர் AR இளங்கோவன், அவரிடம் இருந்த பொருளாளர் பதவியைத்தான் பிரேமலதா அவர்கள் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு அவருக்கு முக்கிய பதவி வழங்கப்படவில்லை. அதே போல இளைஞரணி செயலாளர் பொறுப்பும் நல்ல தம்பி, அவர் ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு சாதாரண வாடகை சைக்கிள், பாத்திரங்கள், பந்தல் போன்றவற்றை வாடகைக்கு விடக்கூடிய ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை MLA வாக்கி அழகு பார்த்தவர் கேப்டன் என்று கட்சியினர் குறிப்பிடுவார்கள். அந்த அளவிற்கு இருந்த நல்ல தம்பி அவர்களுக்கு சமீபத்தில் கூட திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தேமுதிக சார்பில் அதிமுக கூட்டணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. எனவே அந்த நல்ல தம்பியும் தற்போது கடும் அதிருப்தியில் இருக்கிறார். நான் என் குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு, என்னுடைய தொழிலெல்லாம் விட்டுவிட்டு இந்த கட்சிக்காகவே அர்ப்பணித்து உழைத்தேன், ஆனால் என்னிடம் இருந்த பதவியை பறித்துக் கொண்டீர்கள், டம்மி போஸ்ட் கொடுத்திருக்கிறீர்கள், இது ஏற்கத்தக்கது அல்ல என்று அவர் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இப்படி தேமுதிகவில் பொருளாளர், அதே போல முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த இளைஞரணி தலைவர், இது போன்ற பதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் என்பது
விரக்தியில் இருக்கக்கூடிய காரணமாக பதிவாகி இருக்கின்றது. எனவே தேமுதிகவில் உழைப்பவர்களுக்கு இடமில்லை என்பது அந்த கட்சியினர் சமூக வலைதளங்களில் தெரிவித்து வரக்கூடிய ஒரு முக்கிய தகவலாக இருக்கின்றது. நீங்கள் சமூக வலைதளத்திலே கூட பார்க்கலாம். தேமுதிகவில் பார்க்கும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக எல் வெங்கடேசன் அவர்களுக்கு ஆதரவாகவும் நல்லதம்பி போன்றோருக்கு ஆதரவாகவும் பதிவுகளை இட்டு வருகிறார்கள். தேமுதிகவில் உழைப்பவர்களுக்கு இடம் இல்லையா? ஏன் இப்படி உழைப்பவர்களை விட்டுவிட்டு குடும்பத்திலே இருப்பவர்களுக்கும் குடும்பத்திற்காக ஒட்டி அவர்கள் சொல்வதை மட்டுமே கேட்டு நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே பதவி போடுவது ஏன் என்றும் குரல் எழுப்புகிறார்கள். குறிப்பாக இந்த எல் வெங்கடேசன் விழுப்புரம் மாவட்டம், அவரை பொறுத்தவரையில் சுதீஷ் மற்றும் பிரேமலதா அவர்களை கூட எதிர்த்து கேள்வி கேட்பவராக, அதாவது கட்சியினுடைய நன்மைக்காகவும் செய்வதில் ஏதேனும் முடிவுகளில் ஏதேனும் தவறுகளோ அல்லது பிழையோ இருந்தால் அதனை சுட்டிக்காட்டக்கூடிய நபராக, ஒரு கட்சியில் தலைமையை எதிர்த்து ஒரு மாவட்ட செயலாளர் பேச வேண்டுமானால் அதற்கு ஒரு தனி தைரியம் வேண்டும். இது பெரும்பாலான கட்சிகளில் பல மாவட்ட செயலாளர்கள் செய்வது கிடையாது. ஆனால் அப்படி செய்யக்கூடிய நபராக அவர் இருக்கிறார். அதனாலேயே அவரை இன்னும் ஒரு குறைவான போஸ்டிலேயே வைத்திருக்கிறார்கள் என்றும் கூட ஒரு தகவலாக சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு தேமுதிக தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சிகளில் ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நிலையிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி அழிந்துவிடும் என்றெல்லாம் பலரும் சொல்லி வந்த நிலையில், இல்லை, நாங்கள் இருக்கிறோம், கட்சியை மீட்டெடுப்போம், பழைய வலுவான நிலைக்கு கொண்டு வருவோம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சுதீஷ் போன்றோரும் சூளுரைத்து தொடர்ந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பல உறுப்பினர் சேர்க்கையும் அதே போல பொதுக்கூட்டங்கள் நடத்துவது உள்ளிட்ட பல விஷயங்களை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உறுப்பினர்களை பலப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். வரக்கூடிய ஜனவரியில் கூட அவர்கள் மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இது போன்ற முக்கிய தலைவர்களை, மூத்த தலைவர்களை அதிருப்திக்குள்ளாக்குவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று தேமுதிகவின் கடைமட்ட தொண்டனுடைய மனநிலை இருப்பதாக கட்சி தலைமைக்கு புகார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.